எல்லாம் சொல்கிறீங்களே கோயிலில் இன்னும் கோயிலே சொல்லன்றீங்களா? தயவுசெய்து எழுதிக்கிறேங்க சரியா? எல்லாம் நான் 100% நான் நல்லா தான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு தான் பார்த்தீங்கன்னா பெண்களால் பிரச்சனை இருக்கா? இருக்கும், செக் பண்ணுங்கள். அப்பாவால் பிரச்சனை, முதலாளியால் பிரச்சனை இருக்கா? அம்மாவனால் பிரச்சனை, இல்லை திருமணமான பெண்களால் பிரச்சனை, பிரயாணத்தினால் பிரச்சனை, வீடு வண்டி வாகனால் பிரச்சனை, தேடி பிடிச்சி அங்கே இருக்க பசுமாடு எங்கே இருக்குன்னு பாருங்கள். பசுமாட்டுக்கு குலதெய்வம் கோயிலாண்டு இருக்க பசுமாட்டுக்கு உணவளித்தல். ஜெய் ஸ்ரீராம். விருட்சிக ராசி நண்பர்களே, மெயினாக இந்த விருட்சிக ராசியிலும் இந்த பதிவு அனுஷ நட்சத்திரத்துக்கு உண்டான பதிவு இது. அனுஷ நட்சத்திரனாலே ஞானம், தெளிவு, பொருளாதார விஷயத்தில் ஒரு எண்ணங்கள், காலபுருஷனுடைய 8ஆம் வீடாக வந்துடும். அனுஷ நட்சத்திரம் போது சனி பகவானின் நட்சத்திரம். குறிப்பாக பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம் போது யார் பிறந்திருக்கா தெரியுமா? மகாலட்சுமி அவதரித்த நட்சத்திரமாக சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி அனுஷ நட்சத்திரத்தில் காஞ்சி மகா பெரியவர் அவதரித்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அனுஷ நட்சத்திரம் போது பனை சம்பந்தப்பட்ட பணம் வர இல்லையா, பனை சம்பந்தப்பட்ட பொருட்கள் அப்படின்ற மாதிரி அனுஷ நட்சத்திரமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஓகே. ஏன்னா இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா வான்வெளியில் பார்த்திங்கன்னா விரிந்த குடை வடிவில் அந்த நட்சத்திரம் அழகாக அந்த புள்ளி புள்ளியாக விரிந்த குடை வடிவில் இருக்குன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அனுஷ நட்சத்திரம் நார்மலாகவே பார்த்திங்கன்னா குடை வடிவில் இருக்குன்றது ஒன்று, தாமரைன்னு ஒன்று, மகாலட்சுமின்னு ஒன்று, காஞ்சி மகாபெரியவர் பிறந்த நட்சத்திரம் சொல்லப்பட்டது ஒன்று. இது எல்லாம் பார்த்திங்கன்னா கருணை உள்ளம், அடுத்தவர்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு 100% அனுஷ நட்சத்திரங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஓகே. எல்லாம் நான் 100% நான் நல்லா தான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு தான் பார்த்திங்கன்னா பெண்களால் பிரச்சனை இருக்கா? இருக்கும், செக் பண்ணுங்கள். அப்பாவால் பிரச்சனை, முதலாளியால் பிரச்சனை இருக்கா? அம்மாவனால் பிரச்சனை, இல்லை திருமணமான பெண்களால் பிரச்சனை, பிரயாணத்தினால் பிரச்சனை, வீடு வண்டி வாகனால் பிரச்சனை இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். வேணா செக் பண்ணுங்கள். ஒரு பாதமாக மாறி வர நான் சொன்ன ஒரு விஷயம் 100% மேட்ச் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே. இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா எப்படிங்க வெளியே வரலாம்? நான் சொல்கிற கோவில் பரிகாரம் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, கண்டிப்பாக இந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. சரிங்களா? போகும்போது மட்டும் பனை பொருள் இருக்கு இல்லையா, பனையில் செஞ்ச இந்த பனை ஓலைன்னு சொல்லலாம், இல்லை பனை ஓலை செய்கிறவங்களுக்கு உண்டான உதவி பண்ணுறது, இல்லை பனை வெல்லம் சம்மந்தப்பட்ட விஷயம், இதை வாங்கிட்டு நீங்கள் போகிற இந்த கோவிலில் போய்ட்டு அந்த கோவிலாண்ட போய்ட்டு அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். சனி பகவான் போது உணவு சாப்பாடுன்னு சொல்லப்படுறது. ஸோ சாப்பாடு வாங்கி கொடுங்க அந்த கோவிலில் போய்ட்டு. எல்லாம் சொல்கிறீங்களே கோயிலில் இன்னும் கோயிலே சொல்லன்றீங்களா? தயவுசெய்து எழுதிக்கிறேங்க சரியா? மகாலட்சுமி புரீஸ்வரர், அருள்மிகு மகாலட்சுமி புரீஸ்வரர் திருக்கோவில், திருநின்றையூர், மயிலாடுதுறையிலேருந்து 7வது கிலோமீட்டரில் இந்த ஊர் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். ஒரு நாள் தங்கிட்டு வாங்க. நான் சொன்ன இந்த பிரச்சனைக்கு உண்டான விஷயத்துலேருந்து கண்டிப்பாக வெளியே வருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு என்ன பண்ணும்? குலதெய்வ வழிபாடு என்ன பண்ணும்? உங்களுடைய கடனை நிவர்த்தி பண்ணும். 100% நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, குலதெய்வம் கோயில் எங்கே ஒன்றா இருக்கட்டும், தேடி பிடிச்சி அங்கே இருக்க பசுமாடு எங்கே இருக்குன்னு பாருங்கள். பசுமாட்டுக்கு குலதெய்வம் கோயிலாண்ட இருக்க பசுமாட்டுக்கு உணவளிங்கள். குலதெய்வம் கோவில், குலதெய்வம் இருக்கிற இடத்துல இருக்கிற வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வாங்க. எழுதி தரேன், கடன் நிவர்த்தி ஆகும். இல்லைன்னா என்ன கேளுங்க, பணம் வரணுமே, என்ன பண்ணலாம் சொல்லுவா? அனுஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதத்தில் பிறந்த அனுஷ நட்சத்திர ராசிக்காரங்களும் சரி, லக்ன ஆரம்ப முனையாக இருந்தாலும் சரி. லக்ன ஆரம்ப முனை எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? கூகுள் ஆப்பில் போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் போங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அஸ்ட்ரோ நிவர்த்தின்னு டைப் பண்ணுங்கள். அஸ்ட்ரோ நிவர்த்தி ஆப் டவுன்லோட் ஆகும். அதில் போய்ட்டு உங்களோட ஜாதகத்தை பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகம் ஜென்ரேட் ஆகிடும். அப்படி ஜென்ரேட் ஆகும்போது லக்னம் ஆரம்ப புள்ளி அப்படின்றபோது சூரியன், சந்திரன், செவ்வாய்ன்றது எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாங்கன்னு வந்துடும். லக்னம் ஜென்ம லக்னம் எந்த நட்சத்திர புள்ளியில் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த நட்சத்திரமும் சொல்லியிருக்கோம், எத்தனாவது பாதம்னு சொல்லியிருக்கோம். அப்போது நீங்கள் தான் அதுன்றதை உங்களை தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? அப்போ பண வரவு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அக்னிபுரீஸ்வரர், அருள்மிகு அக்னிபுரீஸ்வரர் திருக்கோவில், திருப்புகழூர், திருவாரூர்லேருந்து 10வது கிலோமீட்டரில் இந்த ஊர் இருக்குங்க. இந்த ஊருக்கு போயிட்டு தங்கிட்டு வாங்க. அங்கே இருக்க வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க. அங்கே இருக்க பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க. அங்கே இருக்க ஏழைகளுக்கு உணவு கொடுங்க. அங்கே கொடுக்குற பிரசாதத்தை வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, பொருளாதார வரவு மேம்படும் சொல்லலாம். சரி, 1, 2, 3 பாதம் சொல்லிட்டுமே, 4ஆம் பாதத்தில் உள்ளவங்க என்ன பாவமாகவங்க, அவங்களுக்கும் சொல்லணும்ல. ஓகே, 4ஆம் பாதத்தில் உள்ளவங்க எழுதிக்கிறேங்க. அனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் உள்ள உங்களுக்கு பண வரவுக்கு உண்டான பரிகார ஸ்தலம்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு திருவானேஸ்வரர் திருக்கோவில், ரங்கநாதபுரம், திருக்காட்டுப்பள்ளி, அக்கரைப்பேட்டையிலேருந்து 2வது கிலோமீட்டரில் இந்த கோவில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவிலுக்கு போங்க. அங்கே இருக்கிற இறைவனை வணங்கி அங்கேயே தங்குங்க, வயிறார சாப்பிடுங்க, மகிழ்ச்சியாக இருங்க, அன்னதானம் செய்யுங்கள், கொடுக்குற பிரசாதத்தை வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக பொருளாதாரம் பெருகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.